ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த மைக் இஷ்யூ பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சோ அதான் வந்து இன்னைக்கு கேப்டன் எல்லாரையும் வந்து லிவிங் ஹால் உட்கார வச்சு அட்ரஸ் பண்றாப்ல. அதாவது இன்னைக்கு காலையிலும் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காங்க விஜய் பார்வதி கமருதீனும். பட் ஆனா வந்து ரெக்ரேட்டே பண்ணல. அதான் வந்து இங்க அமித் பார்கவ் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு சொல்றாப்ல. அதாவது விஜய் பார்வதி கமருதீன் ரெண்டு பேரும் பண்ண வேலையால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஆனா அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இவங்க கிட்ட சத்தியமா இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிக்கிறாப்புல நம்ம அமித் பார்கவ். அந்த இடத்துல வந்து உடனே நம்ம விஜய் பார்வதி ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? நாங்க குற்ற உணர்ச்சியோட இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? நாங்க வந்து அதுக்கான ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து அங்கங்க போயிட்டு கேமராமேன் வந்து சாரி கேட்கறோம், பனிஷ்மெண்ட் வந்து சும்மா அந்த தோப்பு காரணம் போடுற மாதிரி எல்லாம் பண்ணி தான் காமிச்சிட்டு தான் இருக்கும். சோ ஆனா அங்க இருந்து எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு தூரம் நீங்க ரிக்ரெட் பண்ணிருக்கீங்க, ஓகே. நீங்க வந்து அந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களுக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு காலையில வந்து மைக்கு போடாம எதுக்கு நீங்க வாக்கிங் போனீங்க? ஒண்ணு. இன்னொன்னு வந்து மைக்கை வந்து போட்டுட்டே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு விக்கல் விக்ரம் பாக்காருன்னு சொல்லிட்டு வேணுமுன்ட்டே வந்து மைக் கேப்சூல் ரெண்டுமே ஒரசரா மாதிரி வச்சுட்டு உங்களுக்குள்ள எது காது உள்ள குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் பார்வதி வந்து குளிச்சுட்டு வரும்போது மைக்கை வந்து மாட்டவே இல்லை, ஓகேவா? மைக் மாட்டாமே வெளியே வந்துட்டு மேக்கப் போட்டு பெட்ரூம்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பிக் பாஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, மைக்கை மாட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப குடுன்னு ஓடி போறீங்க, பாத்ரூம்ல போய் மைக் எடுத்துட்டு வரீங்க. சோ இந்த மாதிரி நீங்க ரிக்ரெட் பண்ண மாதிரியே தெரியல. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வகையில இருந்ததுன்னா மைக்கை வந்து நீங்க 10 வாட்டி பார்த்துட்டே இருக்கணும், மைக்கை போட்டுட்டே இருக்கணும், ஓகேவா? பட் ஆனா உங்ககிட்ட அது இல்லவே இல்லை. அதுதான் நீங்க அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கு நம்ம அமித் பார்கவ் வந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாப்ல. அதாவது நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசியே கூடாது, இந்த வாரம் முடிவு வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்குதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். ஏன்னா உங்களால இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோம்ல, சரி எங்களுக்காக நீங்க இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசாம ஒரு 4 நாள் இருந்துதான் பாருங்களேன் என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்ல. பட் ஆனா அதை ஏத்துக்க முடியாதான். விஜய் பார்வதி ஒண்ணு ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஒரு வீட்டுல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? என்னோட கோ கண்டஸ்டன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க பேசுங்க, பேசுறது தப்பு நான் சொல்லவே இல்லை. பட் ஆனா மைக்க போட்டு பேசுங்க, மைக்க போடாம பேசுங்க, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. உங்களால இந்த வீட்டுல வந்து 15 பேருமே வந்து முட்டை இல்லாம, பால் இல்லாம, டீ இல்லாம, காஃபி இல்லாம உட்காந்துருக்காங்க. பட் உங்களுக்கு அவர் கூட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசுவீங்களா? எனக்கு புரியலையே. நீங்க பேசுறத வந்து மைக்க வந்து இன்னைக்கும் வந்து இவ்வளவு தூரம் விதியை மீறி இருக்கீங்க. இந்த வீட்டுல கொடுக்குற ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறுவீங்க. கேட்டா வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அது என்ன விக்கல் விக்ரம் பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கமருதீன் சொல்றாப்ல. வேணுமுட்டே அவன் பார்த்தா பாக்குறான், அவன் பாக்கிறதுக்காக தான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு வேணுமுட்டே அந்த மைக் கேப்சூல் வர சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து கட்டி பூச்சின்னு காதுல குசு குசுன்னு பேசுனீங்கன்னா அப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் மக்களே? அதாவது விக்கல் சிகரம் தான் அந்த ஐடியாவை கொடுத்துருக்காப்ல. விக்கல் சிகரம் கண்ணிலாம் வந்து அமித் பார்கவ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போய் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், நாங்க எதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், அவங்கள பனிஷ்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பனிஷ்மெண்டே ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இது நீங்க ஒத்துக்கலாம், இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் வந்து அமித் பார்கவ் வச்சிருந்தாப்ல. அதாவது இந்த வீட்டுல நீங்க யாருக்கிட்ட, அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பேசாம இருக்கணும், அப்படி இல்ல நீங்க ரெண்டு பேரும் நான் பேசியே ஆகும்னு சொன்னீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னோன்னே விஜய் பார்வதி வந்து இல்ல நீங்க நான் ஒதுக்கி வைக்க பாக்குறீங்க அப்படின்னாங்க. சோ அதுக்கு வந்து நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சாண்ட்ரா வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, கனி அவர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம கானா வினோத் அவர்கள் தான் வந்து அல்டிமேட்டா ஒரு தக்லைஃப் கொடுத்தாப்ல. எழுந்து அதாவது நீங்க சொன்ன கருத்துக்கு நான் முரண்படுறேங்க, இதெல்லாம் ஒத்துக்காதுங்க, 2 வாரத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கணும், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க, எதுக்கு 1 வாரம் மட்டும் கொடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கானவரை தேர்ந்து அங்க தக்லைஃபை கொடுத்தாப்ல. உண்மைதான், இவங்க ரெண்டு பேரும் பேசுறன்ற பேர்ல, வீட்டுல இருக்கிற ட்ரிகர் பண்றன்ற பேர்ல இவங்க வந்து மைக்க போடாம பிக் பாஸ் பேச்ச மதிக்காம இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. விஜய் பார்வதி மேல நம்மளுக்கு என்னதான் வந்து இவங்க வந்து இப்படிலாம் பண்றாங்கப்பா, அதெல்லாம் வந்து டாஸ்க் பா அப்படின்னாலும் மைக்க போடாம இருக்குது தப்பு தானே. விஜய் பார்வதி கமருதீன் தனித்தனியா கேம் ஆட்டு போக வேண்டியதுன்னு. பிக் பாஸும் உங்களை கேள்வி கேட்பாரு, பிக் பாஸ் வந்து உங்களால வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாப்ல. அதனால ஹவுஸ்மேட்ஸுக்கும் எல்லா பொருளும் வந்து போயிடுது. ஹவுஸ்மேட்ஸ் வந்து உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு வந்து குத்துதா? எனக்கு புரியலையே. நீங்க காலையில என்ன பண்ணீங்க, விக்கல் சிகரம் பாக்குறாரு நம்மள வேணும்ட்டே விக்கல் சிகரம் வந்து டிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க. இதேதான் விக்கல் சிகரம் டிகர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து அந்த ஜெயிலுக்கு போகாம ஒரு விஷயம் பண்ணாங்க. விஜேஎஸ் கிட்ட வீக்கெண்ட்ல பிரியான திட்டம் ஒண்ணு வாங்கினாங்க விஜேஎஸ் கிட்ட. சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்க மறுபடியும் விக்கல் சிகரம் காண்டத்துறன்னு சொல்லிட்டு மைக்க மாட்டீங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு விஷயம் பேசுனீங்களா? சோ அது வந்து வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ணப்படும். வீக்கெண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து விஜய் போறதுக்கு ஆப்போசிட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, ஆதிரை விசஸ் எஃப்ஜே இவங்களோட மேட்டர் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு மக்களே. நம்மளுக்கு ப்ரோமோல காமிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதியும் எஃப்ஜேக்கும் நடந்த அந்த வாதங்கள் தான் வந்து காமிச்சாங்க கோர்ட்ல. வந்து இதுதான் வந்து ஜட்மெண்ட் கிடைச்சது. இப்போ வந்து ஆதிரை விசஸ் எஃப்ஜே. ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து மென் கார்டு யூஸ் பண்றான், ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து என்ன வந்து யூஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருந்தாங்களா, அந்த கம்ப்ளைண்ட் தான் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுல வந்து நம்ம ஜட்ஜா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமித் பார்கவ் அவர்களும், இந்த பக்கம் யாருன்னா சுபிக்ஷா, ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜட்ஜா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம அட்வொகேட்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிகரம் அவர்களும், இந்த பக்கம் வந்து அதே அரோரா அவர்கள், ஓகேவா? சோ ரெண்டு பேரும் மறுபடியும் அட்வொகேட்டா இருக்காங்க. அதே மாதிரி தவாலியா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் சம காமெடி, நம்ம கமருதீனும் கானா வினோத் ரெண்டு பேருமே இருக்காங்க.
சோ இந்த கேஸ் வந்து இப்பதான் வந்து நடக்க போகுது மக்களே, இன்னும் நடக்கல. இப்போதைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் கோர்ட் உள்ள போவாங்க, என்ன மாதிரியான ஜட்மெண்ட் வரப்போகுதுன்னா பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.